இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த புதிய வாரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அடியெடுத்து வைக்க கிருபை தந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எந்த குற்றமற்றவராய் இருந்தார். இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் பேசுகிறார்கள், ஆனா அவருடைய வார்த்தையில பொய் இருக்கிறது, அவருடைய செயல்களிலே மாயை இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் எந்த குற்றமற்றவர். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில எந்த வஞ்சனையும் இல்லை. அவர் குற்றமற்றவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த இயேசுவை காட்டி கொடுத்து இந்த இயேசுவை பிலாத்துவின் இடத்துல கொண்டு போகிறார்கள். இந்த பிலாத்து இந்த இயேசுவை விசாரித்து கொண்டு இருக்கவில்லை. அங்க பிலாத்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த இயேசுவின் இடத்துல நான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லி இந்த பிலாத்துவே இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு குற்றமற்ற தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். பாருங்க, நம்முடைய இயேசுனுடைய குணாதிசயம் என்னவென்றால், அவர் குற்றமற்றவர். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில எந்த வஞ்சனையும் இல்லை. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கிறது. அந்த வார்த்தையில தொடர்ந்து நீங்க நிலைத்திருங்க. அவரை போல இந்த உலகத்துல வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவரிடத்துல உதவி கேளுங்க. ஆண்டவரே, நானும் உம்மை போல குற்றமற்றவனாய் வாழ வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அந்தபடியே வார்த்தையின்படி கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரை குற்றமற்றவராய் வாழ்ந்து, அதே போல நாங்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.